அவர் தம்பி தாமோதரன். இரண்டு பேருக்குமே இதுதான் தொழில், கள்ளச்சாராயம். அப்போ 40 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இவர் எங்கே கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காருன்னா காவல் நிலையத்திலிருந்து 300 அடி பின்னால். காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே கூட்டம் அதிகமானோனையா நிறைய ஊற்றிட்டான். நிறைய போதை ஏறணுங்கிறதுக்காக இவனுக்கு அதை பற்றி அறிவு இல்லை. அவனே கள்ளச்சாராய வியாபாரி, பார்வை பறிச்சிடும், சிறுநீரகம் செயல் வந்துடும், இப்படியான விளைவுகள் வரும் அவனுக்கு தெரியும். இந்த மரணம் வரைக்கும் போகுங்கிறது தெரிஞ்சுன்னா அவன் செஞ்சிருக்க. கமல் அறிவிப்பே இல்லையே. எல்லா படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறோம், 150 கோடி 200 கோடி வாங்குறாங்க. இந்த படத்தை பார்க்குறவங்க போகிறோம் யாரு? அந்த தலித் மக்கள் தானே. அவன் சாவுல கூட உங்களுக்கு மனம் இறங்கலைன்னா எப்போ இறங்கும்? பிடி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தார்களுக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு கூட நேர்காணலில் பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி அப்படின்ட்டு ஒரு ஊடகங்களில் ஒரு பயங்கர பேச்சாக போயிட்டுருக்கு. அதுதான் 50 பேர்கிட்ட இறந்துருக்குறாங்க. அதை பற்றி சொல்லுங்களா சார்? இல்லை, இந்த கள்ளச்சாராயம் சாவுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் 40 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அவர் பேரில் அவர் தம்பி தாமோதரன். இரண்டு பேருக்குமே இதுதான் தொழில், கள்ளச்சாராயம். அப்போ 40 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இவர் எங்கே கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காருன்னா காவல் நிலையத்திலிருந்து 300 அடி பின்னால். காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே அங்கே தான் நீதிமன்ற வளாகம், அரசு அலுவலகங்கள் பூராமே இருக்கு. மதுவிலக்கு பிரிவு கூட அங்கே தான் இருக்கு. அப்போது இவருக்கு இவ்வளவு சட்டத்தை உதாசீனப்படுத்துகிற இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? ஒன்று அதிகாரி கொடுத்துருக்கணும், இல்லை அரசியல்வாதி கொடுத்துருக்கணும், இல்லையா? அப்போது இந்த 2 அரசு நிர்வாகங்களும் கல்வராயன் மலையில் ஒரு 50,000 குடும்பங்கள் சுற்றி அங்கே இருக்காங்க. தலித் மக்கள் தான். இல்லை, இப்போ எல்லா சமூக மக்களும் இருக்காங்க. அப்போது இதில் பாதிக்கு மேற்பட்டவர்களுடைய குடிசை தொழில் கள்ளச்சாராயம் காய்ச்சும். 50,000 பேரில் பாதிக்கு மேற்பட்ட கள்ளச்சாராயம். ஆமாம். ஏன்னா 5 மாவட்டங்களுக்கு இது போகுது. சேலம் மாவட்டத்துக்கு போகுது, கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி பார்டர், கடலூர் வரைக்கும் போகுது. இது ஒரு குடிசை தொழிலாக இருக்குது. எப்படி சார் டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கிறது கொண்டு போகிறாங்க? எல்லாம் காவல்துறைக்கே தெரியும். இல்லை சார், இப்போ நம்ம அதை பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தாலே நம்ம வண்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அலசி தான் வெளியே அனுப்புகிறாங்க. மது பாட்டில் ஏதாச்சும் இருக்குதா இருந்தால் அதை கைப்பற்றிட்டு தான் அனுப்புகிறாங்க. அப்புறம் எப்படி சார் தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே? இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே சாராயத்தை யாரும் செக் பண்ணுறது இல்லை. கள்ளச்சாராயத்தை செக் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்கன்னா மது விலக்கு பிரிவு. இந்த மது விலக்கு பிரிவு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, கள்ளக்குறிச்சியிலே இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இவர்களுக்கு என்ன பணினா, யார் கஞ்சா விற்கிறா, யார் சாராயம் விற்கிறா, போதைப்பொருள் யார் விற்கிறா, இப்படி எல்லா வகையான போதைப் பொருள்களை ஒழிப்பதற்காகத்தான் இந்த மது விலக்கு பிரிவு. இப்போ மது விலக்கு பிரிவு அதிகாரிகளை குண்டோட அரசு அவர்களை பணியிடம் மாற்றம் பண்ணியிருக்கு. இந்த மகேஷ்குமார் அகர்வால் அவர் தான் மதுவிலக்கு பிரிவினுடைய ஏடிஜிபி. மகேஷ்குமார் அகர்வாலுடைய அண்ணன் தான் அமித் மாளவிகா. அவர் தான் பிஜேபியினுடைய தேசிய ஐடி விங் செயலாளர். அப்போ இவருக்கு இந்த சாராய சாவு நடக்கும் என்பது முதலே தெரியும் மகேஷ்குமார் அகர்வாலுக்கு. ஏன்னா இவர் பிஜேபி ஆதரவாளர். இவரை எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற பொழுது எடப்பாடி உடைய ஆதரவாளர், வேலுமணியுடைய ஆதரவாளர் ஏகே விஸ்வநாதன் கமிஷனர். இவரை தூக்கிட்டு டெல்லியிலிருந்து அழுத்தம் காரணமாக தான் மகேஷ்குமார் அகர்வாலை கமிஷனராக போட்டாங்க. அப்போது இந்த அரசுக்குள்ளே பிஜேபி செல்வாக்கு செலுத்துகிறாங்க. மகேஷ்குமார் அகர்வால் தான் இப்போ ஏடிஜிபி மதுவிலக்கு. இப்போ அவரை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க. அப்போது மகேஷ்குமார் அகர்வாலுக்கு
கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அதற்கென்றே உண்டாக்கப்பட்ட பிரிவு தானே அது. அப்போது மதுவிலக்கு பிரிவு தன்னுடைய பணியை செய்யணும். இதுதான். இப்போ அதை விட காலையில் சம்பவம் நடந்த அன்று 5:45 ஒருவர் மரணம். துக்க விசாரிக்க போன அத்தனை பேருமே இந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜிட்ட மது குடிச்சிருக்காங்க. இந்த மதுவை குடிச்சு தான் அவன் செத்து கிடக்கிறான். அந்த சாவுக்கு போன இடத்துல மது கொடுத்துருக்காங்க. மதுவை குடிச்சதுனால தான் அவர் இறந்துருக்காரு. அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. நைட்டு தற்செயலாக குடிச்சிட்டு வந்து படுத்து செத்து போயிட்டாரு. இந்த தகவல் எல்லாத்துக்கும் போகுது. துக்க விசாரிக்க வர்றாங்க. துக்க விசாரிக்க வரும்போதே அதே இடத்துல போய் குடிச்சிட்டு வர்றாங்க. இல்லை வந்துட்டு கேட்டு போய் குடிக்க போகிறாங்க. 50 ரூபா பாக்கெட்டு 50 ரூபா. 300 ரூபா 1 லிட்டர் எங்கே? கல்வராயன் மலையில். அப்போது இது எப்படி கள்ளக்குறிச்சிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி வந்தது? இது சரக்கு அதிகமாக தேவைப்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மெத்தனாலை கலந்து போதை வருவதற்கு அந்த சாராயத்தில் கள்ளச்சாராயத்தில் மெத்தனாலை கலந்து அளவு அதிகமாக்குறேன். கூட்டம் வந்துடுது. இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ ஹோட்டலில் சட்னி இல்லைன்னா என்ன பண்ணுவான்? சட்னி தனியாக ஊற்றிடுவான். அதே போல் தான் நடந்துருக்கு. அப்போது இவ்வளோ விஷயம் நடந்த பொழுது மதுவிலக்கு பிரிவு எங்கே போச்சு? இப்போ அந்த மெத்தனால் கலக்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்களா? ஆமாம் வச்சுருக்குறாங்க. ஆமாம். நீங்கள் மரக்காணத்தில் என்ன நடந்தது? மெத்தனால் தானே. ஸோ சாராயம் தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு மூலப்பொருள் மெத்தனாலும் ஒன்று தான். இல்லை. மெத்தனால் என்பது ஆலைக்கு பயன்படுகிற ஒரு எரிசாராயம். தின்னர், ஸ்பிரிட்டு பயன்படுத்துகிற ஒரு மூலப்பொருள். இதை குடித்தா போதை ஏறும்னு தெரியும். அங்கே கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுவது அது அதுக்கு பேர் ஊறல். அதுக்கு பேர் ஊறல் போட்டு 5 லிட்டர் 10 லிட்டர் கேனில் விற்றுருவான். இந்த ஒரு சாராயத்தோட ரா மெட்டீரியல். அதுதான் சாராயமே. அதுதான் சாராயம் தான். இது மெத்தனால் எப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணோம்னா அந்த பழைய ஊரல் சாராயத்தில் கொஞ்சம் மெத்தனால கலந்து, அதுவும் ஸ்பிரிட் மாதிரி தான் இருக்கும், கலந்து தண்ணியை ஊற்றுனா அது 5 லிட்டர் ஆயிடும். இப்போ அந்த சாராயத்தை குடிச்சோன்னா, இப்போ மெத்தனால் கலந்தான்னா கண்டிப்பாக ஆளுங்க உயிர் போயிடும், இல்லை கண்ணுக்காக தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க என்னன்னா அளவு குறைச்சலாக இருந்து சாவு வராது. பாதிப்பு இருக்கும், ஆனால் சாவு வராது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? அவசரத்தில் கூட்டம் அதிகமானோன்னையும் நிறைய ஊற்றி போதை ஏறணுங்கிறதுக்காக இவனுக்கு அதை பற்றி அறிவு இல்லை. அவனே கள்ளச்சார வியாபாரி. அவனுக்கு இது மெத்தனால் என்ன பண்ணுங்கிறது அவனுக்கு தெரியாது. பார்வை பறிச்சிடும், சிறுநீரகம் செயல் வந்துடும், இப்படியான விளைவுகள் வரும். அவனுக்கு தெரியாது. மரணம் வரைக்கும் போகுங்கிறது தெரிஞ்சுன்னா அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா அந்த விற்கக்கூடிய வாடிக்கையாளர் திருப்பி வரணும், அவன் செஞ்சிருக்க மாட்டான். செத்து போயிட்டான எப்படி வருவான்? வரமாட்டான். அப்போ அவனுக்கு அது பற்றி அறிவு இல்லை. இதை ஆலைக்கு பயன்படுத்துகிற மெத்தனால வாங்கி கொண்டு அவன் அடிஷனலாக 10 லிட்டர் 20 லிட்டர் வச்சுருப்பான். இதை அவசர தேவைக்கு ஹோட்டலில் நீங்கள் ரோட்டு கடையில் ஃபாஸ்ட் ஃபுட் தயார் பண்ணுறான்ல, இதுதான் இப்போது இந்த மரணம் நடந்தது. நீங்கள் ஜவ்வாது மலையில் சாராயம் காய்ச்சப்படுகிறது, கல்வராய மலையில் சாராயம் காய்ச்சப்படுகிறது. இந்த சாராயம் காய்ச்சப்படுவதற்கு அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு தெரியும், மதுவிலக்கு பிரிவுக்கு தெரியும், லாண்ட் ஆர்டர் போலீஸுக்கும் தெரியும். நீங்கள் இது அப்படியே நீங்கள் சவுத்துக்கு போயிருங்க. சவுத்தில் கள்ளச்சாராயமே ஒழிச்சாச்சே. எப்படி நடந்தது? ஏன் கள்ளச்சாராயம் ஒழிச்சாச்சுன்னா, கள்ளச்சாராயம் சாப்பிட்டா கம்யூனிட்டி சண்டை வந்து இல்லையா? சவுத் சைடில் இங்கே கல்வராய மலையிலும் ஜவ்வாது மலையிலும் காய்ச்சுகிறவர்கள் மேட்டுக்குடி உயர் ஜாதி. காய்ச்சறவங்க மேட்டுக்குடி, குடிக்கிறவன் தலித். அன்னாடம் காட்சி. ஆனால் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் சாராயங்க வியாபாரம் பண்ணுறதில்ல, மேட்டுக்குடி தான் பண்ணுவாங்க. குடித்தா என்ன ஆகும்? ஜாதி சண்டை வந்துடும். அதனால் போலீஸே திட்டமிட்டு ஒழிச்சிட்டான். இங்கே ஏன் ஒழிக்கலைன்னா, காவல்துறை அனுமதியோடு அரசியல்வாதிகள் அனுமதியோடு
இங்கே நடத்தப்படுது. ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கூட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுன்ட்டு. இப்போ வசந்தம் ராமச்சந்திரன் திமுக பிரதிநிதி நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, சாராய சாவு இல்லைன்னு. காலையில் சாவு எண்ணிக்கை உயர உயர பத்திரிக்கை டிவிலாம் பத்திக்குது. அப்போ தான் சாராய சாவாக வருது. கலெக்டர் சாராய சாவு இல்லைங்கிறாரு காலையில். முதல் நாள் பேட்டி கொடுக்கும்போது சாராய சாவு முதல் நாள் இல்லை, அன்னைக்கே ஓ மத்தியானம் வரைக்கும் சாராய சாவில் வாந்தி பேதிங்கிறாரு. அதுவும் சரியாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. 12-13 பேர் தான் வந்து அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாரு. கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் இல்லை, மெத்தனால முடிக்கக்கூடிய மருந்து இல்லை. ஜிப்பருக்கு தூக்கிட்டு போகிறான், விழுப்புரம் தூக்கிட்டு போகிறான், முண்டியம்பாக்கம் தூக்கிட்டு போகிறான், சேலம் தூக்கிட்டு போகிறான். அப்போ மருத்துவமனை வந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மருத்துவர்களும் இல்லை, மருந்துகளும் இல்லை. அது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சுப்பிரமணியம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? ஒன்றுமே இல்லை. அப்போது இவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, ஆளுங்கட்சி அரசு ஆதரவு பெற்ற அதிகாரிகள் தான் இந்த கள்ளச்சாராய ஊக்குவிப்பை செய்கிறார்கள். கள்ளச்சாராய இவர்களை ஒழிச்சா கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிடும். ஆனால் காவல்துறையோட அனுமதியோட தான் இதெல்லாம் செய்கிறாங்க. காவல்துறை இல்லாமல் செய்ய முடியாது. அதாவது வீரப்பனை ஒழிச்சிட்டிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில் வீரப்பனை எல்லாம் ஒழிச்சிட்டிங்களா? 10 ஆண்டு காலம் போராடி நீங்கள் சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு, சாராயம் வைக்க கள்ளச்சாராய ஆட்களை ஒழிப்பதற்கு உங்களுக்கு என்ன 25 வருஷம் தேவைப்படுதா? காவல்துறை நடந்துச்சு, மது விலக்கு பிரிவும் தெரிஞ்சுன்னா டக்குன்ட்டு நுப்பாட்டிட்டு போயிடலாம். ஆனால் இவர்கள் வளமாக, நீங்கள் ஜெயச்சந்திரன் ஒரு எஸ்பி இருந்திருக்கார், அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டே போயிட்டார். பகலவன் ஒரு எஸ்பி எனக்கு வேண்டான்னு போயிட்டார். ஏன்னா இது சாராயச்சா எப்படியாவது வரும், தன்னுடைய பதவி பாதிக்கப்படும். அதனால் சாதாரணமாக இன்ஸ்பெக்டர் வந்து வந்திருக்காரு அவர் ஜெயச்சந்திரன் எஸ்பி, விஆர்எஸ் கொடுத்துட்டே போயிட்டார். அப்போ இந்த கள்ளச்சாராயத்தை அடக்க முடியல. உதயசூரியன் எம்எல்ஏ அவரை தான் எல்லாம் கை காமிக்கிறாங்க. திமுக ஆளுங்கட்சி எம்எல்ஏ, நேருடைய ஆதரவாளர். நீங்கள் பாட்டாளி மக்கள் வடக்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் புகார் சொல்கிறார், என் கட்சியில் இருந்த ஒரு ஒன்றிய செயலாளரை உதயசூரியன் கூட்டிகிட்டு போயிட்டார். ஏன் அங்கேருந்து நீ சரக்கு ஓட்ட முடியாது, இங்கே வந்து சேர்ந்துரு, சரக்கு ஓட்டலாம் 4 காசு சம்பாதிக்கலாம். ஆனால் அங்கே வாடிக்கையாகவே வந்து தினமும் வந்து அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு தான் இருந்திருக்கு. நீங்கள் 5 மாவட்டத்துக்கு இதுதான் சரக்கு சப்ளை. 50 ரூபா பேக்கெட்டு இதுதான். அப்போனா அங்கே டாஸ்மாகோட வியாபாரங்கள் குறைஞ்சிருக்கும்ல, அதை எதனால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அரசு கேள்வி கேட்டிருக்காதா சார்? இல்லை, அதாவது டாஸ்மாக் கஸ்டமர் வேறு, கள்ளச்சாராய கஸ்டமர் வேறு. இவன் 50 ரூபாய்க்கு பேக்கெட் வாங்கி குடிக்கிறவன், இவன் டாஸ்மார்க்கு போக மாட்டான். டாஸ்மார்க் குடிக்கிறவன் இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க மாட்டான். அது வேற கஸ்டமர், இது வேற கஸ்டமர். நீங்கள் இப்போ டாஸ்மார்க்கு கஸ்டமரு ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் சராசரி 1000 பேர் இருக்கான். ஒரு குவார்டர் ஒரு தடவை வாங்க போவான், 2 தடவை வாங்க போவான், நைட் ஆனாலும் வாங்க போகிறவனு இருக்கான். இப்படி ஒரு கடைக்கு 1000 வாடிக்கையாளர்கள் இருக்கான். 6000 கடைக்கு 60 லட்சம் வாடிக்கையாளர்கள் கொண்டது தான் இந்த டாஸ்மார்க் வியாபாரம். நீங்கள் சசிகலா அங்கே போய் டாஸ்மார்க்கை கண்டித்து நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பத்திரிகையாளர் சந்திச்சது. நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மா வந்து ஒரு மிடாஸ் கொண்டு போய் சாராய ஆளை வச்சுருக்கு. ஆமாம், அந்த ஆலையை நான் மூடன்னு அந்த அம்மா சொல்லலையே. சாராய ஆலை அதிபர் தான் போய் சாராயத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு குரல் கொடுக்குறது. சசிகலா மிடாஸ் கோல்டை இந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு கும்பி எரியுது, குடல் கருக்குது, நான் சாராய ஆலையை மூடிடுறேன் அந்த மாதிரி சொல்லலையே. எடுத்துகிட்டு தானே அவங்கள ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு அடுத்தவங்களுக்கும் வந்து அவங்க அதை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ அவங்களே சாராய ஆலையை வச்சுக்கிட்டு நான் சாராயத்தை ஒழிக்கணும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அது எப்படி? எடப்பாடி அங்கே போகிறாரு, போய் கண்ணில் அப்படியே நீர் தூளைகள் வருது. ஏன் அதிமுகக்காரன் வச்சுருக்கு 25,000 கோடிக்கு சாராய வியாபாரம் நடக்குது. மொத்தம் 50 சாராய ஆலை இருக்குது. 50,000 கோடி தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டு சாராய வியாபாரம் 50,000 கோடி. 50 சாராய ஃபேக்ட்ரி நடத்துது. 25 திமுக, 25 அதிமுக. அதுலேயுமே கரெக்டாக பங்கீடு செஞ்சு டிஆர் பாலு நடத்துகிறாரு, ஜெகத்ரட்சன் நடத்துகிறாரு. இப்படி எல்லாருக்கும் ஒரு சாராய ஆலை இருக்குது. இந்த பக்கம் தங்கமணி, வேலுமணி, எல்லா மணிகளுக்கும் சாராய ஆலை பினாமியாக இருக்குது.
இல்லை சார், அப்புறம் இப்போ இவங்களும் வச்சிருக்கிறாங்க, அவங்களும் வச்சிருக்காரு. திமுகவட்டையும் இருக்கு, அதிமுகட்டையும் இருக்கு. அப்புறம் எப்படி சார் கனிமொழி வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கண்டிப்பா வந்து நாங்க மது விலக்கை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுறாங்களே. இப்போ அவங்க கட்சிக்காரங்களுக்குமே வந்து அதுல தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறாங்க? இல்லை, மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்குறது தானே அரசியல். ஓ. அதை தாண்டி எந்த அரசியலும் இல்லையே. ம், ம். ஸ்டாலினே முதல் கையெழுத்து போடணுன்னாரு. ம், 3 வருஷம் ஆச்சு. ஏன் கையெழுத்து போடுறதுக்கு பேனாவே கிடைக்கலையா? ம். நீங்கள் நான் நேரடியாக கேட்குறேன். காலையில் இப்போ 10 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுறான், இல்லை 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறான், 12 மணிக்கு. நைட்டு 10 மணிக்கு அடைச்சிட்றான். நைட்டு 10 மணிக்கு மேலே சரக்கே கிடைக்கிறது இல்லையா? ம். எல்லா டாஸ்மார்க்லையும் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா பிளாக்ல கிடைக்கும். 24 மணி நேரம் கிடைக்குது. ஓ. அப்போ உங்கள் போலீஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்குறேன். உங்கள் போலீஸு என்ன பண்ணுது? அதுல அந்த 50 ரூபாயில் அவங்களுக்குமே ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். நீங்கள் சரக்கு வேணும்னு அவன் 12 மணிக்கு போனாலும் கிடைக்குது, 4 மணிக்கு போனாலும் கிடைக்குது, 7 மணி, 8 மணி, 10 மணி, எத்தனை மணிக்கு போனாலும் கிடைக்குது. கிடைக்குது. 10 மணிக்கு தான் போகணுங்கிறதுலாம் இல்லை. 50 ரூபா அதிகம் வரும், அவ்வளோதான். குவார்ட்டருக்கு 50 ரூபா. 50 ரூபா கொடுத்தா மிக ஈஸியாக கிடைக்குது. செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கிற வரைக்கும் அவர் கட்டுப்பாட்டில் எல்லா டாஸ்மார்க்கு பார்களும் இருந்தது. அதான திமுக அரசியல. அப்போ செந்தில் பாலாஜி 2000 மதுக்கடை பார்களை அவருடைய ஆதரவாளர் கொடுத்து வச்சிருந்தார். இந்த 2000 பார்களும் அரசு அனுமதியின்றி நடந்துச்சு. அனுமதி இல்லாமலே போன ஆட்சியில் லைசன்ஸை ரினியூவல் பண்ணாமல், அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட லைசன்ஸுகளை ரினியூவல் பண்ணாமல் திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. அவன் வரியே கட்ட வேண்டியதில்லை. ரினியூவல் பண்ணால் தானே லீகலாக வரும். ஓகே. கள்ளத்தனமாக கொடுத்தா கள்ளத்தனமா அதாவது கள்ள சாராயம் விற்கிறவன் மட்டும் குற்றவாளி இல்லை, கள்ள டாஸ்மார்க் பார் நடத்துகிறவனும் குற்றவாளி. ஒரு கடைக்கு 15 லட்சம் ரூபா அரசுக்கு இழப்பு. 15 லட்சம் ரூபா. அப்போ 2000 கடை கணக்கு போடுங்க. நீங்கள் இவர்கள் திமுகவினுடைய கூட்டம் சேர்த்துக்கிற நபர்கள். ஒரு பார் கொடுத்துட்டா நீங்கள் 200 பேரை லைவில் வச்சுக்கணும். நீங்கள் எங்கே கூட நடந்தாலும் 200 பேரை கூட்டிகிட்டு வரணும், பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரணும், சாப்பாடு போட்டு வச்சுக்கணும், தங்க வைக்கணும், எல்லாம் நீங்கள் தான். இப்படி 2000 பேர் 40,000 பேரை லைவில் வச்சுருந்தாரு செந்தில் பாலாஜி. எவ்வளவு? 40,000 பேர். உதயநிதியும் ஸ்டாலின் எங்கே போகிறாங்களோ 40,000 சேர் இருக்கும், 40,000 பேர் உட்காந்து. ஈரோடு கிழக்கில் செந்தில் பாலாஜி போடாத ஆட்டம் இல்லையே. எல்லாருக்கும் குவார்ட்டர், பிரியாணி, கொலுசு எல்லாம் எதில் கிடைச்சிது? சாராய வியாபாரத்தை தான் கிடைச்சி வருமானம். அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு சாராயம் வேணும். குண்டி செயலாளர் நகர செயல் கவுன்சில் சம்பாதிக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் வேணும். இப்போது இறந்து போன இந்த உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது? சார், இதில் உண்மையிலேயே வந்து 50 பேர் தான் இறந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 50 பேருக்கு மேற்பட்ட பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இது எப்படி சார், அது உண்மையாக இருக்குமா? இல்லை இல்லை, அரசு சொல்லுகிற புள்ளிவிவரம் தானே. நம்மளோட ஏஜென்சியை வச்சுருக்கோம், இல்லை நம்ம ஒரு அமைப்பெல்லாம் இல்லையே. ஓகே. அரசு சொல்லுகிற புள்ளிவிவரத்தை தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கோம். இது 2 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. சாராயம் குடித்தவன் 38-40 பேர்லாம் இல்லை. சின்ன குட்டி ஊர் எது மரக்காணம், அங்கேயே 18 பேர் செத்து போயிட்டான் இல்லையா? ஆமாம். இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம். பக்கத்துலேயே கல்வராய மலையில் பெரிய சாராய குடோன். அப்போ எப்படி 38 பேர் 40 பேர் சாவான்? அரசு சொல்லுகிற கணக்கு தான் நமக்கு. அரசை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, கலெக்டரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, எஸ்பியை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. சார், இதில் விஓவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தலையாரிக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவருக்கோ இல்லை மாவட்ட தலைவருக்கோ தெரியாமல் நடக்கிற வாய்ப்பு இல்லை. அவங்க மேலாம் எதுவும் நடவடிக்கைகள் எடுத்தோம் இல்லை. அவங்க அது நீங்கள் சார் இதை கட்டுப்படுத்துறது போலீஸோட வேலை, மது விலக்கு போலீஸோட வேலை, லாண்ட் ஆர்டர் கூட கிடையாது. மது விலக்கு மட்டும் தான். அப்போ அவன் விஓ என்ன பண்ணுவான், ஆர்ஐ என்ன பண்ணுவான், டெப்டி தாசர் என்ன பண்ணுவான், பேரூராட்சி தலைவர், அவனுக்கு அதிகாரமே இல்லை, கிடையாது. அவன் போய் காசு வாங்கி துட்டு வாங்கி போயிட்டே இருப்பான். யோ என் லிமிட்டில் விற்கிறேன், என்ன கொஞ்சம் கவனிச்சு, அவ்வளோதான். தடை செய்ய வேண்டியது, சிறைப்படுத்த வேண்டியது யாரு? மது விலக்கு பிரிவு. சரி, மது விலக்கு பிரிவு அங்கே போகவே இல்லையே. மது விலக்கு பிரிவு ஆசையோடு தான் அங்கே சாராயம் விற்கும். ஆனால் போன வருடம் வந்து இதேமாரி உயிரிழப்புகள் மரக்காணத்தில் ஏற்படும் போதுல முதல்வர் ஸ்டாலின் சொன்னாப்புல நாங்கள் வந்து இரும்பு கடை கொண்டு அறக்கும்
எங்களுக்கு வந்து எங்கே நடந்தாலுமே வந்து நாங்கள் இமிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கோம், அதுக்கு தனியாக குழு அமைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்களே சார். அது வந்து அந்த ஒரு கண்துடைப்புக்கு தான் பேசினாருங்களா? அந்த வாரம் அது முடிஞ்சது, அவ்வளோ, அதோட சரி. ம், ம், நீங்கள் அதை மக்கள் இப்போ ஒரு விசாரணை கமிஷன் போட்டாச்சு. ம். விசாரணை கமிஷன் போட்ட பிறகு அது யாரும் பேசக்கூடாது. அதை பற்றி பேச ஓ விசாரணை கமிஷன் முடிஞ்ச பிறகு தான் பார்க்க. விசாரணை கமிஷன் முடிகிற பொழுது மக்களும் மறந்துடும். ஆ அப்போ வேற டாபிக் வந்துடும், அதை பற்றி பேச போயிடுவாங்க. அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லை. இல்லை சாராயம் காய்ச்சி நிற்கும் நினைக்கிறீங்களா? கல்வராயமலை இன்னைக்கு வரையா ரைடு போல. லஞ்சம் இருக்க தட்டி சாராயம். கல்வராயமலையும் ஜவ்வாது மலையிலும் சாராயம் காய்ச்சலான்னு உலகத்துக்கே தெரியும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் ரைடு போல? கண்துடைப்புக்காக 4-5 ஊரில் அழிக்கிற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டாங்க. பெரும் படையோடு போய் நீங்கள் கல்வராயமலையில் ஊரலே இல்லாமல் பண்ணணுமா இல்லையா? அது செய்யவே இல்லையே. இப்போ இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே சார். அவங்க இதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறக்க ஒரு டீம் அலர்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லையா சார்? சார் இப்போ இந்த வேலையை மதுவிலக்கு பிரிவை ஏடிஜி அருண்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏடிஜி அருண் இப்போ அடிஷனலாக அந்த சார்ஜ் எடுத்துருக்காங்க. எடுத்த பிறகு அவர் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய போலீஸ் டீமோட பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற மதுவிலக்கு பிரிவு சேர்ந்து ஒரு பெரிய படையோடு எங்கே போயிருக்கணும்? கல்வராயன் மலையில் போய் ஊரலே நடக்காத அளவுக்கு அங்கே ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கணும். கொண்டு வந்துருக்கணும். வீரப்படம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வகையான சூழ்ச்சிகள்லாம் பண்ணீங்க. ஆமாம். எத்தனை ஏடிஜிபி போட்டீங்க? நடராஜை போட்டீங்க, விஜயகுமாரை போட்டீங்க, இப்படி வெள்ளத்துறையை போட்டீங்க. இப்போ மனுஷ உயிரம் உங்களுக்கு மிக எளிமையாக போச்சான்னு கேட்குறேன். கள்ளச்சாராயம் இல்லைன்னா அவன் நேரம் டாஸ்மாக் போய் குடிக்க போகிறான், சாப்பிட போகிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சாவான், அது வேறு விஷயம். ஒரே நாளில் சாப்பிட மாட்டான். ஸ்லோ பாய்சன் ஆயிரும், தெரியாது. இதனால தான் சாப்பிட்றோங்கிறதே தெரியாது. ஆனால் இது குடிச்சா அப்பவே செத்து போயிடறானே. வாந்தி பேதி மயக்கா மாறணும். சரி, இப்போ குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி தெரியல சார். இன்னும் போன டைம் அதே 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா பட்டாசு விபத்தில் வந்து ஒருத்தங்க இறக்குறான், அவன் வந்து ஒரு தொழில் பண்ணுறான், தொழில் பண்ணி அதுலேருந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அந்த தொழில் பண்ணுற ஆள் அந்த விபத்தில் இறக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில டைம் காசு கொடுக்குறாங்க, ஒரு சில டைம் 1 லட்சம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதையும் யாரும் போய் பார்க்கறதில்ல. அந்த டைம் மட்டும் வந்து நடக்குது, அடுத்த டைம் வந்து அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. அதுவும் சாராயம் குடிச்சு இறக்குறவங்க ஒன்றா சார்? இல்லை, அது ரெண்டுமே வேறு தான். ஆனால் நீங்கள் அரசு கொடுக்குற உதவிகள் நம்ம அதையும் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா பட்டாசு மரணமடைகிற தொழிலாளிக்கு பணம் அதிகமாக கொடுன்னு சொல்லணுமே தவிர இதை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த சமூகம் 50 ரூபாய்க்கு சாராயம் வாங்கி குடிக்கிற நிலைமையில் தான் இருக்கான். எத்தனை வருஷமா? 1000 வருஷமா. அவன் அப்போ பாட்டம் பூட்டம் தாத்தா முப்பாடு இப்படி எல்லாமே தலித்து காலனியில் தான் வாழ்கிறான், குடிசையில் தான் வாழ்கிறான். விவசாய கூலி இல்லைன்னா மூட்டை தூக்குற வண்டியில் இருக்கிற பாரம் சுமக்கிற ஆட்கள். இப்போ அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் அதே மாதிரி வண்டி இழுக்கவோ மூட்டை தூக்கவோ போயிடக்கூடாது. அவனுக்கு ஒரு தரமான கல்வி கொடுக்கணும்னா அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் தானே அந்த குழந்தை என்ன 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போனால் 7000 ரூபா கிடைக்கும். மாதம் 7000 ரூபா கிடைக்கும். 7000 ரூபா 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 2000 ரூபா 2500 ரூபா கிடைக்கும். இது விமர்சனம் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையில் தான் அவனுக்கு எப்படியே விலகுவதற்கு என்ன முயற்சியோ அதை செய்யும். அப்புறம் அரசாங்கத்தில் கொடுக்குற அந்த 10 லட்ச ரூபா பணம் வந்து போன வருடம் வந்து இதே சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து அப்படின்னா இப்போ அடுத்த லெவலுக்கு அவங்களோட கல்வித்தரம் உயர்ந்திருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அவன் செத்து போயிட்டான். அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அந்த வழி இருக்கும். டே எங்கள் ஒப்பன் செத்து போயிட்டான்டா, நீயே ஒழுங்காக படிச்சு வா சொன்னாலும் சொல்லுவானே இல்லையா பள்ளிக்கூடத்தில். அந்த குழந்தை பாத்தியா சொல்லுவான், ஒப்பன் செத்து போயிட்டான் ஒழுங்காக படி. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு அந்த குடும்பத்தை நகர்த்தும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பனை செத்து போயிட்டு ஆத்தாலும் செத்து போயிட்டு குடும்பம் இருக்குது, ஒரு 3 பிள்ளைங்க இருக்குது. அப்போது இந்த 10 லட்சம் என்னத்தை பிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் 7000 ரூபா வரும். அதனால் இது விமர்சனம் செய்வதை தவிர்த்தணும். ஏன்னா அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திங்கன்னா 50 ரூபா 30 ரூபா சார்ஜ் குடிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு கல்வி கொடுத்துருந்தீங்கன்னா, அவனுக்கு அரசியல் கொடுத்துருந்தீங்கன்னா, அவன் இன்னைக்கு சாப்பிட்றேன் 10 நாள் பொறுத்து. அவ்வளோதான். இதுவும் ஜாவு அதுவும் ஜாவு தான்.
இது உடனே சாவு, இது இன்ஸ்டன்ட் சாவு. அப்போ அவனுக்கான அரசியலும் போய் சேரல, கல்வியும் போய் சேரல. 10 லட்சம் ரூபா கொடுத்தது மூலமாவது அவங்களோட தரம் மாறும்னு சொல்லி நீங்க சொல்ல வரீங்க. அந்த குழந்தை குட்டிகளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது ஒரு ஊக்கத்தொகையாக இருக்குது. அவன் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சு 10 லட்ச ரூபாய் அவன் செலவு பண்ணித்தான் தீரணும். ஒரு குழந்தை சொல்கிறான், யூனிஃபார்ம் எங்கள் அப்பா சட்டை எடுத்து கொடுத்துட்டாரு, இப்போ தைக்கணும் நானுங்கிறான். பார்க்குறவங்களும் கண்ணில் தண்ணி வரும். நான் யார்கிட்ட போய் தைப்பேன் கேட்குறான். எங்கள் அப்பா தைக்கிறதுக்கு தைச்சி தரேன்னு சொன்னார், சட்டை எடுத்து கொடுத்துட்டாரு, போராடி இப்போ தைக்கணும் நான் டிவியில் சொல்கிறேன். அப்போது இந்த சமூகம் அடித்தட்டு சமூகமாகவே, கூலி சமூகமாகவே இந்த அரசு வச்சுருக்கு. அவனை 30 ரூபா சாராயத்தை 50 ரூபா சாராயம் பாக்கெட் சாராயம் குடிக்கிற சமூகமாகவே வச்சுருக்கான். இல்லை, இப்போ இவங்க தலித்துன்னு மூச்சுக்கு 300 டைம் பேசுகிறாங்க. திமுக அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட் பேங்கிங்கில் இன்றைக்கி ஓரளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தலித்துக்கு 40 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்க. அந்த தலித்துக்கு அந்த 50 பேரோட உயிர் இவங்களுக்கும் கேட்குதா? இல்லை, அதாவது தேர்தல் வருகிற போது மக்கள்கிட்ட போவான், ஆளுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுப்பான். அவன் அதை போய் சாராயம் தான் குடிப்பான். தேர்தல் முடிஞ்ச பிறகு அவன் அடுத்த தேர்தலுக்கு அவனை போய் பார்ப்பான். இதுதான் இந்த தலித் மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிற ஒரு அவலம் தான் இருக்கு. இதை அந்த மக்களுடைய கல்வி படித்தவன் அங்கே இருக்கிறதுல கிளம்பிடுறான். அவனோட ஃபேமிலியோட இதுவும் மாறிடுது. அதுதானே முக்கியம். நீங்கள் தமிழ்நாட்டில் 12,000 பள்ளிக்கூடத்தில் 12,000 பள்ளிக்கூடமும் நீங்கள் சிற்றூர் கிராமத்தில் ஒரே வாத்தியார் இருக்கான். அவன் என்ன சொல்லி கொடுத்துருவான்? ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாது. அப்போ அவன் எப்படி நீட்டாக பாஸ் பண்ணுவான்? அவன் எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலுக்கு போவான்? அரசாங்கம் இதெல்லாம் பார்ப்பதே இல்லை. தேர்தல் வந்தால் ஓட்டு போட்டுருவான். 40க்கு நமதே, நாளை நமதே, முடிஞ்சு போச்சு. இது மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்கு விழிப்புணர்வையும் பகுத்தறிவையும் பெற்றுக்கொள்கிற காலம் வர வரை இது போன்ற சாராய சாவுகள் தவிர்க்க முடியாது. சார், இந்த திரு சூர்யா, ஜோதிகா, அப்புறம் பா ரஞ்சித் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு 300 டைம் தலித் பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாலாம் பேசுகிறாங்க. மக்களோட சிந்தனைகள்லாம் பற்றி நிறைய பேசுகிறாங்க. அவங்களுக்கு அது செய்யலை இது செய்யலைன்ட்டு. அவங்களும் எங்கே சார்? ஆளெல்லாம் காணாமலே போயிட்டாங்க சார். எல்லாமே நடிப்பு சார். சினிமாவில் நடிக்கிறத வாழ்க்கையில் அவ்வளோதான். தங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும். இப்போ விஜய் போய் பார்த்தாரு, எத்தனை அனாதை குழந்தை தத்தெடுத்தார்? 150 கோடி ரூபா அவர் ஒரு படத்துக்கு வாங்குறாரு. போன காரை லேண்ட் குரூசர் 2 கோடி ரூபா காரு. எத்தனை குழந்தையை தத்தெடுத்தார்? எத்தனை பேரை பார்த்து ஏதாவது அவர்களை முகவரி வாங்கிட்டு தமிழக வெற்றி கழகம் 10 பேர் தத்தெடுத்துக்கிறது அறிக்கை வந்தது. இல்லை சார், இப்போ தானே போய் பார்த்துருக்காரு. மேபி அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கலாம்ல. என்ன நடவடிக்கை? போய் மோடிகிட்ட கேட்டு தான் நடவடிக்கை எடுக்கணுமா சார்? பார்த்து அப்போவே ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா தானே சொல்ல முடியாதா? இதுக்கு யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்? மனைவி சங்கீதாட்ட போய் கேட்கணுமா? இல்லை அவங்க அப்பா சந்திரசேகர கேட்கணுமா? இவங்களுக்கெல்லாம் நடிப்பு தான் சார் தெரியும். மனிதாபிமானத்துக்கும் சினிமா நடிகர்களுக்கும் வெகு தூரம். நீங்கள் 3 நாள் கழிச்சு தான் இப்போ திராவிட இயக்கத்து மேலே குற்றம் சொல்லி சூர்யா விட்டுருக்காரு. சூர்யாவுக்கு போயிருக்கணுமா இல்லையா? அப்போ அது உன் படத்தை பார்க்குற அவன் தான் பார்க்குறான். சினிமா துறையில் இருக்கிறவங்களே நடிப்பு தான் அவங்களோட வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில அவங்க நடிக்க தான் செய்றீங்கன்னு சொல்றீங்க. முதுகெலும்பே இல்லாத மனிதர்கள். சினிமா நடிகனுக்கு முதுகெலும்பே கிடையாது. நீங்கள் பிரகாஷ்ராஜ் எல்லாத்தையும் திட்டுறாரு, மோடியை திட்டுறாரு. ஆமாம், எல்லா சமூக விஷயங்களையும் பேசுகிறாரு. அதே போல் யாரும் பேசுகிறதே இல்லையே. ஏன்? ஸ்டாலினுக்கு பயம், மோடிக்கு பயம். அப்போ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அரசியல்? மக்களை ஏமாத்துறதுக்கு தான். நான் நேரடியாக சார் விஜய் போய் பார்த்தாரு, ஒரு கட்சி தலைவர். எடப்பாடி போய் பார்த்தாரு, அது அறிவிச்சாரா? 5000 தரம் 10,000 தரம் குழந்தை தத்தெடுத்துக்கிறேன். இது நடக்குதா நடக்கலையா? நடக்குதான்னு நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம். விஜய் எந்த அறிவிப்புமே இல்லையே, ரஜினி அறிவிப்பே இல்லையே, கமல் அறிவிப்பே இல்லையே. எல்லாம் படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறவங்க, 150 கோடி 200 கோடி வாங்குறாங்க. இந்த படத்தை பார்க்குறவங்க போகிறா யாரு? அந்த தலித் மக்கள் தானே. அவன் சாவுல கூட உங்களுக்கு மனம் இறங்கலைன்னா எப்போ இறங்கும்? உண்மையாகவே விஜய் ஒரு 10 குழந்தைகளை தத்தெடுத்து இவர்கள் உயர்கல்வி வரை தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்று கொண்டு சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சிந்தனையே இல்லையே.
நம்ம பார்க்குறவங்களாம் நமக்கு ஐயோ பாவங்கிறோம். ஆனால் 150 கோடி ரூபா சம்பளம், 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு இதயமே இல்லை, முதுகெலும்பும் இல்லை. இதுதான் அந்த சினிமாக்காரனுங்க. சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வருவதை முதல்ல விரட்ட வேண்டும். மக்கள் சினிமாக்காரனுக்கு சினிமா நடிப்பு தான் வேலையை தவிர அரசியல் அவர்களுக்கு தொழில் அல்ல. எந்த ஒரு நடிகர்களுமே வந்து சப்போர்ட்டுக்கு வரவே இல்லையே. வரலையே. ராதிகா அங்கே நின்று அவ்வளோ செலவு பண்ணுச்சு, பிரேமலதா விஜயகாந்த் செலவு பண்ணுச்சு, வரவே இல்லையே. எத்தனை கோடி செலவு பண்ணீங்க? பிளாக்ல எவ்வளோ, ஒயிட்ல எவ்வளவு? ஏன் பிரேமலதா முதல்ல போயிடக்கூடாதாங்க? ராதிகா சரத்குமார் போயிடக்கூடாதா? ஏன்? இதயமே இல்லை இவர்கள், முதுகெலும்பும் இல்லை, இதயம் இல்லை. இவர் தான் சினிமாக்காரர். பிஜேபியில் கூட திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க போல. இல்லை, அண்ணாமலை போகிறாரு, அவருக்கு அரசியல் வேணும். அவர் அடுத்த திமுக எதிர்த்து அரசியல் பண்ணி அதிமுக பின்னுக்கு தெரியும், முன்னுக்கு போகணும்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கு அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியலன்னு சொல்லி சொல்ல வரீங்களா? மனசு இல்லை, ஸ்ட்ராட்டஜி தூக்கி ஓரமாக போடுங்க. இல்லை, அவருமே வந்து 2026 எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து அவர் இதேமாரி இதுக்கெல்லாம் வந்து செலவுகள் பண்ண போச்சுல ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்கலாம்ல, அது அவருக்கு தெரியலன்னு சொல்ல வரீங்களா? சரியில்லை, மனம் இல்லை. இப்படி இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடுவான். மக்கள் எப்படியும் ஓட்டு போடுவான், கூட்டம் சேருவான், பால் அபிஷேகம் பண்ணுவான், கட் அவுட் வைப்பான். அப்போ இதுதான் இவனுக்கு பகுத்தறிவும் இல்லை, அரசியல் அறிவும் இல்லை, பொது அறிவும் இல்லை, விழிப்புணர்வும் இல்லை. பால் அபிஷேகம் கட் அவுட் பண்ணுறதுல ஒரு முதலமைச்சர் ஆயிடலாம்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுதான் அவர்களுடைய எண்ணம். ரசிகன் எப்படியாவது எதை செஞ்சாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவோம், நம்ம ஒரு விஷயம் செலவு பண்ணாமல் முதலமைச்சர் ஆகிடலாம். வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு சார் வந்து நம்மளுக்கு வந்து உண்மை விஷயங்கள்லாம் தெரிய வரும்? இல்லைங்க, இதெல்லாம் ஒரு 10 நாள் மக்கள் மறந்துடுவானுங்க. சிபிஐக்கு போனாலும் சரி, சிபிசிஐடி போனாலும் சரி, பல வழக்கில் நிலுவையில் அப்படி தான் இருக்குது. பெரிய அரசியல் தலைவர் செத்து போகிறதே இன்னும் விசாரிக்க முடியாமல் கிடக்கு 20 வருஷம். ராமஜெயம் வழக்கை 12 நடந்தது வருஷம் என்னாச்சு? 20 ஒரு அமைச்சரோட சகோதரி திருநெல்வேலியில் ஜெயக்குமார் தன்சிங் என்ன ஆச்சுன்னு தெரியும். எல்லாம் அரசியல் கொலைகள் தான், எல்லாத்துக்கும் தெரியும். குற்றவாளி யாருன்னு தெரியும், ஒன்றுமே இல்லை. அப்போ இது பாவம். 30 ரூபாய்க்கு 40 ரூபாய் சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போனவனுக்கு என்ன விசாரணை நடந்தது? ஒரு விசாரணை கமிஷன் போட்டால் மக்கள் அதை பற்றி பேச மாட்டான். மக்கள் அதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி எந்த ஆய்வும் செய்யக்கூடாது, விசாரணை கமிஷன் தான் பண்ணணும். இதுதான் பல்லில்லாத ஆணையம். ஜெயலலிதா மரணம் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆறுமுகசாமி ஆணையம் சசிகலாவையும் அப்போலோ ரெட்டியும் சம்மன் கொடுத்து வரவே வைக்க முடியல. ஆறுமுகசாமி முன்னாடி ஆஜராக முடியான்ட்டாங்க. 2 பேர் தான் மெயின் குற்றவாளிகள், அப்போலோ ரெட்டியும் சசிகலாவும். ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு வரவே இல்லையே. இப்போ இந்த ஆணையம் என்ன பண்ணி நினைக்கிறீங்க? 30 ரூபா 50 ரூபா சாராயத்தை குடிச்சு செத்து போன சாதாரண எளிய உயிருக்கு இந்த ஆணையம் என்ன பண்ணிடும்? யாரை குற்றவாளியை காமிச்சிடும்? எல்லாமே கண் துடைப்பு. அப்பாவி மக்களுடைய மரணம் மிக எளிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னமே வந்து களத்தில் போயிட்டு மக்களை போய் சந்திக்கலையே சார்? இல்லை, அது எதிர்ப்பு வரும்னு பார்க்குறாங்க. எதிர்ப்பு அதிகமாக வந்துடும். அதனால் இது அங்கே அமைச்சர் போயிருக்காரு, அதனால் எல்லாரும் இதை ஆய்வு செய்யட்டும், வேறு அலுவல் இருக்குது. உடனடியாக ஸ்டாலின் போனார்னா அது பெரிய பேசுபொருளாக மாறிடும். எல்லா அரசியல் தான். விக்கிரவாண்டி தேர்தல் முடிட்டு பார்த்துக்குவோம். இதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது. அரசியலே இல்லாமல் ஒன்றும் இல்லை. மகேஷ்குமார் அகர்வாலுக்கு இந்த மரணம் நடக்கணும்னு தெரியுது சார். அங்கே ஏன்னா கல்வராய் மறையில் சாராயம் காய்ச்சறது தெரியும், அங்கே விற்கிறதும் தெரியும். அவரு அதை பற்றி அக்கறையே எடுத்துக்கல. ஒரு ஏடிஜிபி, புரோகிபிஷன் ஏடிஜிபி இல்லையா? புரோகிபிஷன் எதுக்கு இருக்கு? சாராயத்தை ஒழிக்கிறது தான் இருக்கு, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது தான் இருக்கு. புரோகிபிஷன் என்ன வேலை? வேலையே அவர் செய்யலையே. அப்போது எப்படியோ நடக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. இதுதான் அப்பாவி மக்களுடைய உயிரில் விளையாடுகிற அரசியல். சார், கள்ளக்குறிச்சி சம்பவ விஷயமா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.